ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ வி ஆர் கன்சல்டிங் அண்ட் பியாண்ட். நாங்கள் வந்து சென்னையில் ஒரு லீடிங் ஆடிட் ஃபர்ம். ஸோ எங்களுடைய டொமைன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரி அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் ஆஸ் வெல் அஸ் ரெகுலர் ஆடிட் இல்லாமல் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்மளுடைய மோட்டோவாக இருக்கும். ஸோ எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேரியஸ் செக்டார்ஸ்ல நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு அவங்களுடைய சேல்ஸை எப்படி வந்து பூஸ்ட் பண்றது, சேல்ஸ் எப்படி க்ரோ பண்றது, அந்த சேல்ஸை க்ரோ பண்ண அதே அளவுக்கு எப்படி ப்ராஃபிட்டையும் மேக்சிமைஸ் பண்றது, இதுதான் எங்களுடைய ஒரு மேஜர் ஒரு மோட்டோ அந்த அப்ஜெக்டிவ். ஸோ இதை நோக்கி தான் வந்து எங்களுடைய கிளைண்ட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங், கார்பரேட் ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன். ஸோ நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து வேரியஸ் 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ்ல வந்து நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ்ல மந்த்லி ரெகுலரா வந்து நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு எப்படி வந்து உங்களுடைய சேல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் க்ரோ பண்ணலாம், எந்த ஏரியால வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணனா நீங்க எப்படி எல்லாம் காஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணி தருவோம். மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் பத்தின ஒரு ஓவரால் ஸ்டடி பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்க பிசினஸ்ல வந்து வீக்கா இருக்கீங்க, அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் போட்டோம்னா அந்த அந்த பிளேஸை வந்து இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம், அது மூலமா எப்படி வந்து உங்களுடைய பிசினஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத வந்து நாங்க வந்து சர்வீஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ்ல ப்ரொவைட் பண்றோம். கார்பரேட் ஃபினான்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோ பண்றதுக்கு ஃபினான்ஸ்ன்றது ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டர். அந்த ஃபினான்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேரியஸ் சோர்சஸ் வந்து பேங்கர் த்ரூவாவோ இல்லைன்னா அவுட் சைடர் த்ரூவாவோ வந்து இது பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷன் வந்து இப்போ வந்து ஐபிஓ போகணும்னு விருப்பப்படுறாங்கன்னா ஐபிஓ அளவுக்கு கூட வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கார்பரேட் ஃபினான்ஸ் டீம் வந்து ஒர்க் பண்றாங்க. டாக்ஸேஷன் வந்து நம்மளுடைய ரெகுலர் மந்த், அதாவது ஆனுவல் ஆடிட் அண்ட் ஜிஎஸ்டி கம்ப்ளைன்சஸ் அண்ட் வேரியஸ் கம்ப்ளைன்சஸ் ஆஸ்பெக்டை வந்து டேக் கேர் பண்ணிட்டு எல்லாமே ஆன் டைம் டியூ டேட்ல எல்லாமே கரெக்டா பண்றோமா அப்படின்றது செக் பண்ணிட்டு அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இன்னையுடைய செஷனுடைய பீப்புள்ஸ் பார்த்தோம்னா ஃபவுண்டிங் பார்ட்னர் உமேஷ் குலேச்சா அண்ட் கோ ஃபவுண்டர் வந்து ரத்தன்தீப் மேம். ஸோ மைசெல்ஃப் ராமகிருஷ்ணன், அன்புக்கரசி அண்ட் நந்தகுமார் அண்ட் பிரதீக்ஷா வந்து இந்த செஷனை வந்து இன்னைக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ எம் ஹேண்டிங் ஓவர் செஷன் டு நந்தா. எஸ், தேங்க்யூ சார். இப்போ ஜிஎஸ்டியில் வந்து வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த செஷனில் பார்க்கலாம். இது மூலமாக வந்து நிறைய இன்சைட்ஸ் வந்து ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமைண்டர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த செஷன் வந்து நாங்கள் 3 கேட்டகரிஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதாச்சும் அவுட்வர்ட் சப்ளைஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இன்வெர்ட் சப்ளைஸ் என்னென்ன சேஞ்சஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த நோட்டீஸ் ரிலேட்டடுக்காக வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னென்ன புது அப்டேட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த செஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன போல் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போல் என்னன்னா வந்து வெதர் வந்து ஜிஎஸ்டி 3B இந்த அப்கமிங் பீரியட்ஸ் வந்து ஜிஎஸ்டி 3Bல வந்து இந்த அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, ஆர் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா இந்த அப்கமிங் பீரியட்ஸ்ல? உங்களோட ஆன்சர்ஸ் வந்து நீங்க போல் மூலமா சொல்லலாம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த ஆன்சர் வந்து தப்பாக சொல்லியிருக்கீங்க. அதாச்சும் வந்து ஜிஎஸ்டி 3Bல வந்து இந்த அப்கமிங் பீரியட்ஸ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த செஷனோட மெயின் மோட்டிவ் வந்து ஜிஎஸ்டி 3Bல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதில் ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து ஜிஎஸ்டி 3Bல வந்து அப்கமிங் பீரியட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்போ என்னென்னலாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணணும் ஜிஎஸ்டி 3Bல வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செஷனோட மெயின் மோட்டிவ் வந்து 3B வந்து ஆட்லாக் பண்றாங்க. அதாச்சும் 3B எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதாச்சும் அவுட்வர்ட் சப்ளைஸ் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த சேஞ்சஸ் பண்றதுக்காக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க அது நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸ் நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி 3 எந்த சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஜனவரி 2025 வந்து அப்ளிகபிள் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கன்ஃபர்மேஷன் இன்னும் ப்ரொவைட் பண்ணல. இப்போ வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ்ல வந்து ஏன் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம அவுட்வர்ட் சப்ளைஸ் காட்டுனதுக்கு அப்புறமா வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். மற்றபடி ஜிஎஸ்டிஆர் 3Bல போயிட்டு இப்போ நம்ம கரண்ட்ல பண்ற மாதிரி வந்து அப்கமிங் பீரியட்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு நியூ போர்ட்டல் வந்து இப்போ புதுசாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நம்ம ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது ஆல் அதர் ஐடிஸ்ல வந்து எவ்வளோ ரெக்கன்சில் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம்ல. இப்போ அது வந்து ஃபுல்லாமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ண தந்தாலும் இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதாச்சும் அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்வெர்ட் சப்ளைஸ்க்கு வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் மூலமாக தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து என்ன ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த நோட்டீஸ் அக்டோபர் 17 அன்னைக்கு வந்திருக்கு. இந்த தேர்ட் பாயிண்ட் தான் வந்து மேஜர் ஹைலைட் பண்ற பாயிண்ட். ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஒன்ல இருக்கிற அவுட்வர்ட் சப்ளைஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல எந்த சேஞ்சஸ் பண்ண முடியும்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் மூலமா தான் பண்ண முடியுமே தவிர வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபுல்லாமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாமே வந்து ஆட்டோ பாப்புலேட் வேல்யூ தான் வரும். நம்ம வந்து டேரக்டா வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிட்டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். அப்கமிங் பீரியட்ஸ்ல வந்து இதை சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செஷன் மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம அதை எப்படி வந்து அப்கமிங் பீரியட்ஸ்ல ஃபைல் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் B2C சப்ளைஸ். நம்ம B2C சப்ளைஸ் வந்து எப்பவுமே எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம்? ஒன்று B2C அதர்ஸ்ல போயிட்டு நம்ம எவ்வளோ வந்து B2C சப்ளை பண்ணியிருக்கோமோ டேபிள் நம்பர் 7ல ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். ஆர் வந்து B2C லார்ஜ் சப்ளைஸ் வந்து அபோவ் 2.5 lakhs மேலே அன்ரிஸ்ட் பர்சன் கிட்ட சப்ளை பண்ணுதுன்னா B2C Lன்னு சொல்லிட்டு அந்த டேபிள் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ அந்த B2C Lல வந்து ஒரு சின்ன வந்து த்ரெஷோல்ட் லிமிட்டை குறைச்சிருக்காங்க. இப்போ 2.5 lakhs அபோவ் வந்து அன்ரிஸ்ட் பர்சன் கிட்ட இன்டர்ஸ்டேட்ல பண்ணா டிக்ளேர் பண்ணணும் முன்னாடி இருந்தது. இப்போ அது வந்து 1 lakhs குறைச்சிருக்காங்க. இன்ட்ராஸ்டேட்ல அன்ரிஸ்ட் பர்சன் கிட்ட எவ்வளவு வேணா பண்ணலாம். இன்டர் ஸ்டேட்ல 1 lakhs அபோவ் நம்ம ஜிஎஸ்டியில் வந்து B2Cக்கு பண்ணியிருந்தோம்னா நம்ம டேபிள் நம்பர் 5ல வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு. லெஸ் தென் 1 lakh நம்ம எந்த சப்ளை பண்ணியிருந்தாலும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, B2Cலே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டேபிள் நம்பர் 5. இந்த டேபிள் நம்பர் 5ல தான் வந்து அபோவ் 1 lakh அபோவ் நம்ம B2Cல அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணுதுன்னா டேபிள் நம்பர் 5ல ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். லெஸ் தென் 1 lakh ஆர் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணதுன்னா B2Cல டேபிள் நம்பர் 7ல நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1A. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வந்து அவுட்புட் டேக்ஸ் ஃபுல்லாமே வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ், இன்வெர்ட் சப்ளைஸ் அண்ட் ஆர்சிஎம் 3 கேட்டகரி இருக்கு நம்ம சேஞ்சஸ் பண்ற வேல்யூஸ். இல்ல அவுட்வர்ட் சப்ளைஸ்ல வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1Aன்னு சொல்லி நியூவா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஜிஎஸ்டிஆர் 1A எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1A பத்தி பார்க்கணும், ஒரு சின்ன போல் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதாச்சும் வந்து ஒரு சப்ளையருக்கு நம்ம ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ண ரெசிபியன்ட் நம்ம ஃபைல் பண்ண வேல்யூஸ் வந்து இன்னொரு சப்ளையருக்கு ஜிஎஸ்டிஎன் நம்பரை ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா சேஞ்சஸ் பண்ண முடியுமா? அதாச்சும் ஒரு பில் ஒரு சப்ளையருக்கு நம்ம ஒரு ரெசிபியன்ட்டுக்கு ஃபைல் பண்ணியாச்சு, 1A மூலமா இதை அமெண்ட் பண்ணி இன்னொரு சப்ளையருக்கு நம்ம பண்ண முடியுமா? ஓகே, 50-50 சொல்லியிருக்கீங்க. அதாச்சும் வந்து ஓகே நோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 52% சொல்லியிருக்கீங்க, பண்ணலாம்னு சொல்லிட்டு 48% சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து இது இந்த ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா வந்து ஒரு சப்ளையருக்கு உடைய ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து இன்னொரு சப்ளையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த சேம் இன்வாய்ஸ்லேயே வந்து நம்ம இன்வாய்ஸ் நம்பர், டேக்ஸபிள் வேல்யூ, ரேட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாமே தவிர வந்து ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா வந்து ஒரு ரெசிபியன்ட் கிட்ட இருந்து இன்னொரு ரெசிபியன்ட்டுக்கு நம்ம வந்து ஐடிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 1 minute.
ஓகே. ஜிஎஸ்டிஆர் 1A. இந்த ஜிஎஸ்டிஆர் 1Aல வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணிட்டோம். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு இன்வாய்சஸ் விட்டு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா. அண்ட் செகண்ட் சினாரியோ வந்து ஒரு இன்வாய்சஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணிட்டோம். பட் அதில் வந்து இன்வாய்ஸ் நம்பர் டேட் டாக்ஸபிள் ரேட்ஸ் ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ண தந்தா ஜிஎஸ்டிஆர் 1A மூலமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாமே தவிர வந்து ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து இன்னும் ஒரு ரெசிபியன்ட் கிட்ட இருந்து இன்னொரு ரெசிபியன்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த ஜிஎஸ்ஆர் 1 எப்போ ஓப்பன் ஆகும்? ரெண்டு கண்டிஷன். ஒன்று வந்து நம்ம ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணிருக்கணும் அண்ட் வந்து டியூ டேட் வந்து தாண்டி இருக்கணும். ஜிஎஸ்ஆர் 1 டியூ டேட் என்ன? 11th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த். 11th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த் தாண்டி இருக்கணும். நம்ம ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணியிருந்தோம்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் குவார்டர்லி டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்ஆர் 1 எப்போ ரெஃப்ளெக்ட் ஆகும்னா வந்து 13th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த் வந்து ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த பீரியட்ல தான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஓப்பன் ஆகும். டில் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ற வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஓப்பன்ல இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 என்னன்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ப்ராப்பரா நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எந்த ஒரு ஃபைலும் பண்ண தேவையில்லை. கரெக்டா டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்ல நான் வந்து சேஞ்சஸ் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னா கரண்ட் பீரியட்ல இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 1 ரெஃப்ளெக்ட் பண்ண ரெசிபியன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து டாக்ஸபிள் வேல்யூ, ஜிஎஸ்டி ரேட்ஸ், இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர வந்து ப்ரீவியஸ் மந்த்ல டிக்ளேர் பண்ண எந்த ஒரு வேல்யூஸும் வந்து கரண்ட் மந்த்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஒன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மந்த்துக்கு இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வந்து அந்த மந்த்துக்கு ஃபைல் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் தோ நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணனா கூட வந்து ஒரு டைம் தான் ஜிஎஸ்டிஆர் 1 வந்து அப்டேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஜிஎஸ்டிஆர் 1 என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 போய் நீங்க சேஞ்சஸ் மேட் பண்றீங்க, இன்கேஸ் நம்ம அமெண்ட் பண்றீங்க, நியூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்றீங்க, அப்போ வந்து நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிருக்கணும். ஒன்ஸ் நீங்க வந்து எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டீங்க, பட் ஆனால் ஜிஎஸ்டிஆர் 1 நான் ஃபைல் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ண முடியாது. ஒன்று நீங்க ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டியிருக்கணும். 1ல நீங்க காட்டியிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்ணிருக்கணும். ஃபைல் பண்ணாமல் விட்டீங்கன்னா வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஃபைல் பண்ண முடியாமல் போயிடும். அதாவது வந்து ஜிஎஸ்டிஆர் 1 சேவ்ல வைக்கக்கூடாது. ஒன்று ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணிருக்கணும், ஆர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்ணாமல் இருக்கணும். செகண்ட், இப்போ அவுட்வர்ட் சப்ளைஸ் இன் ஜிஎஸ்டிஆர் 3B. இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 1Aல வந்து சேஞ்சஸ் பண்ணது வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல எப்படி நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். மிஸ்டர் ஏன்ற ஒரு பர்சன் வந்து டிசம்பர் மந்த்துக்கான ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ணும்போது அவர் B2B வந்து 6 lakh இருக்கு, B2C வந்து 2 lakh. அதுக்கான 18% ஆஃப் ஜிஎஸ்டி, 9% சிஜிஎஸ்டி, 9% எஸ்டிஎஸ்டி வந்து அவர் ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா வந்து January 12, அதாச்சும் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் டேட் என்ன? சப்சிக்வெண்ட் மந்தோட 11th கழிச்சு வந்து அவர் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாரு. 11th கழிச்சு அவர்கிட்ட வந்து ஒரு ரெசிபியன்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு. அவரோட ஆக்சுவல் சப்ளை வந்து 70,000 rupees, பட் நீங்க மாற்றி 50,000 rupeesனு ஃபைல் பண்ணிட்டீங்க. அதாவது ஷார்ட்டா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபியன்ட் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது வந்து 20,000 rupees வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்து 50,000 இருக்க வேல்யூ வந்து 70,000 மாற்றும் போது 20,000 rupees வந்து எக்ஸஸாக ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் பீரியட் வரும்போது, அடுத்த மந்த் வரும்போது B2B அமெண்ட்மெண்ட்ல போயிட்டு இந்த இன்வாய்ஸ்க்கு வந்து 50,000 இல்லை 70,000 சொல்லிட்டு நம்ம காட்டியிருந்தோம்ல, இந்த அப்டேட் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 மூலமா வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சேம் ரெசிபியண்டா இருக்காங்க, வேற ரெசிபியண்ட்டுக்கு மாறல, சேம் ரெசிபியண்ட்டுக்கு அந்த கரண்ட் டாக்ஸ் பீரியட்ல என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து டாக்ஸபிள் வேல்யூ வந்து அமெண்ட் பண்ண போறோம். எவ்வளவு அமெண்ட் பண்ண போறோம்? 20,000 rupees அமெண்ட் பண்ண போறோம். 8 lakh டாக்ஸபிள் வேல்யூஸ் வந்து 8,20,000 rupees சேஞ்ச் ஆக போகுது. இப்போ இந்த 8,20,000 rupees சேஞ்ச் ஆகுதுல்ல, சேஞ்ச் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1 நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க. ஃபைல் பண்ண வேல்யூ வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவுட்வர்ட் சப்ளைஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து டேபிள் நம்பர் 3ல வந்து டிக்ளேர் ஆகும்ல அவுட்வர்ட் சப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 8,20,000 rupees வந்துடும். நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ணலாம், எவ்வளோ வந்துருக்கும்? 8 lakhன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் பீரியட்ல வந்து நீங்கள் B2B அமெண்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது கரண்ட் டாக்ஸ் பீரியட்லேயே வந்து ஜிஎஸ்டிஆர் 1 மூலமாக அமெண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்வர்ட் சப்ளைஸ் நீங்கள் ப்ராப்பராக காட்டணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் லைபிலிட்டி இன் ஜிஎஸ்டிஆர் 3B. நெகட்டிவ் லைபிலிட்டிலாம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அதை புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் லைபிலிட்டிஸ்னா மீன்ஸ் வந்து நம்ம அவுட்வர்ட் டேக்ஸ் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறோம், அந்த 1Aல அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். அதை விட வந்து நம்ம வந்து கிரெடிட் நோட் அதிகமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டாக்ஸபிள் சப்ளைஸை விட கிரெடிட் நோட் அதிகமாக இருக்கு, நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம நெகட்டிவ் லைபிலிட்டிஸாக வருது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நெகட்டிவ் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு. இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் மந்த்ல நீங்க நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு
ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிக்ளேர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க சப்சிக்வெண்ட் மந்த்ல வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் லைபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் மந்த்துக்கான நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் வந்து கரண்ட் மந்த்ல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க டாக்ஸ் அமௌண்ட் வந்து ப்ராப்பராக நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இது ஒரு ட்ராக் எடுத்துட்டு வரதுக்காக நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லி புதுசாக ஜிஎஸ்டி 3 வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் எங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணதுமே வந்து சர்வீசஸில் லெட்ஜர்ஸில் நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் நெகட்டிவ் லைபிலிட்டி டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். சப்சிக்வெண்டாக நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சோம். நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் எங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் வந்து ஒன்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வரும்போது தான் வந்து நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் நம்ம. மிஸ்டர் ஏ வந்து அவருடைய சப்ளைஸ் வந்து அக்டோபர் மந்த்துக்கு ஃபைல் பண்ணுறாரு. அதாச்சும் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து ஐஜிஎஸ்டி 1 lakh, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 50,000 ஃபைல் பண்ணுறாரு. பட் வந்து கிரெடிட் நோட்ஸ் அவருக்கு வந்து 1,10,000 ஐஜிஎஸ்டி, 50,000 70,000 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்கு. இந்த சினரியில் என்ன, அவுட்வர்ட் சப்ளைஸை விட கிரெடிட் நோட் அதிகமாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் நம்மளுக்கு வருது. எவ்வளோ 10,000 rupees ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டியில் 20,000, எஸ்டிசியில் 20,000. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரண்ட் மந்த்தில் வந்து ஏதாச்சும் நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் இருந்ததுன்னா வந்து சப்சிக்வெண்ட் மந்த் வந்து கிளைம் பண்ணும்போது வந்து இந்த நெகட்டிவ் லைபிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிஸ்டர் ஏக்கு அதே வந்து நவம்பர் மந்த்தில் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து 10,000 rupees இருக்கு ஐஜிஎஸ்டியில், சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டியில் 15,000 இருக்கு. ப்ரீவியஸ் மந்த்தில் டிக்ளேர் பண்ண நெகட்டிவ் லைபிலிட்டிஸை கரண்ட் மந்த் இருக்கிற பாசிட்டிவ் லைபிலிட்டிஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் மிஸ்டர் ஏ வந்து நவம்பர் மந்த்துக்கு பேமெண்ட் பண்ணால் போதும். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வந்து மிஸ்டர் ஏக்கு வந்து அக்டோபர் மந்த்துக்கு 10,000 rupees ஐஜிஎஸ்டி நெகட்டிவ், சிஜிஎஸ்டி 20,000, எஸ்டிஎஸ்டி 20,000 rupees நெகட்டிவ் இருக்கு. இந்த நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல போட்டு டிக்ளேர் ஆக ஆரம்பிச்சிடும். சப்சிக்வெண்ட் மந்த்ல நம்ம ஃபைல் பண்ணும்போது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்சிக்வெண்ட் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 rupees ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி 15,000 இருந்துச்சு. அக்டோபர் மந்த்துக்கான நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் எடுத்துன்னு வந்து நவம்பர் மந்த்ல பாசிட்டிவ் லைபிலிட்டிஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் 5,000 இருக்குல்ல, அது வந்து அப்கமிங் பீரியட்ஸ், அதாவது டிசம்பர் அந்த அப்கமிங் பீரியட்ஸ் வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாச்சும் அக்டோபர் மந்த்ல டிக்ளேர் பண்ண நெகட்டிவ் லைபிலிட்டிஸை நவம்பர் மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நவம்பர் மந்த்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம டிசம்பர் அந்த சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் ஏற்றுறதுக்காக வந்து நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இது எல்லாமே இந்த நெகட்டிவ் லைபிலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து ஒன்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வரும்போது ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணும்போது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வரும்ல, அந்த இடத்துல மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காட்டுறேன் பாருங்க. டேக்ஸ் லைபிலிட்டி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த இடத்துல தான் வந்து இந்த நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ப்ரீவியஸாக வந்து இந்த இந்த எக்ஸாம்பிள் வந்து 10,000, 20,000 வந்து நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் இருந்ததுல, அந்த லைபிலிட்டிஸை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டேக்ஸ் அங்கே தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அவுட்வர்ட் சப்ளைஸில் அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் லெட்ஜரில் வரும்போது தான் ப்ரீவியஸ் மந்த்துக்கான நெகட்டிவ் லைபிலிட்டிஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆர்சிஎம் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவுட்வர்ட் சப்ளைஸை லாக் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டிஆர் 1A வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்புட் சப்ளைஸை லாக் பண்ணுறதுக்காக வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் IMS போர்ட்டல் பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஜிஎஸ்டிஆர் 3 எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மேனுவலாக போயிட்டு நம்பர்ஸ் வந்து என்டர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல மேனுவலாக நம்ம என்டர் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வேரியஸ் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து 2 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கரண்ட் மந்த்லேயே ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் டிக்ளேர் பண்ணிட்டு கரண்ட் மந்த்தே வந்து ஐடிசி கிளைம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. கரண்ட் மந்த்ல ஆர்சிஎம் லைபிலிட்டிஸை டிக்ளேர் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட் மந்த்ல ஐடிசி கிளைம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும். அதாவது வந்து கரண்ட் மந்த்ல டிக்ளேர் பண்ற ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் கரண்ட் மந்த்ல வந்து எக்ஸஸாவோ ஷார்டேஜாவோ கிளைம் பண்ணிடக்கூடாது, இல்லை சப்சிக்வெண்ட் மந்த்ல கிளைம் பண்ணும்போது எக்ஸஸாவோ ஷார்டேஜாவோ கிளைம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அக்யூரேசியாக இருக்கணும், நம்மளுக்கும் அக்யூரேசி, நம்மளும் வந்து ஷார்ட் கிளைம் பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து எக்ஸஸும் கிளைம் பண்ணிடக்கூடாது. இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எப்பத்துலேருந்து இது அவைலபிலிட்டி ஆயிருக்குன்னா வந்து ஆகஸ்ட் 24 வந்து இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து அவைலபிள் ஆயிருக்கு. ஃபார் QRMP பர்சனுக்கு வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்க வந்து செகண்ட் குவார்ட்டர் ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டர்லேயே வந்து இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்டலில் நம்ம எங்கே போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணிங்கன்னா சர்வீசஸில் லெட்ஜரில் ஆர்சிஎம் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் எல்லாமே அங்கே வரும். நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கிற ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் வரும், ஆர்சிஎம் ஐடிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும், இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ ஷார்ட் கிளைம் பண்ணியிருக்குமோ எக்ஸஸ் கிளைம் பண்ணியிருக்குமோ சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல வந்து காட்டும்.
ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் டேக்ஸ் பீரியட்ல வந்து ஏதாச்சும் ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பட் ஐடிசி நம்ம கிளைம் பண்ணாமல் இருக்கோம், இல்லை வந்து ஐடிசி நம்ம கிளைம் பண்ணிட்டு ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளேர் பண்ண சொல்லி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன நோட்ஸ் என்னன்னா வந்து ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிருங்க, ப்ராப்பராக கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டிக்ளேர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இனிமேட்டு வர சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ் வந்து இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டே வந்து 3B ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட்டை நீங்கள் வச்சு செக் பண்ணணும். தென் சேஞ்சஸ் இன் செல்ஃப் இன்வாய்சிங். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி வந்து இப்போ ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இந்த டிக்ளேர் பண்ணதுக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் எதுக்காக பேமெண்ட் பண்ணுவோம்? இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம ஏதாவது சப்ளைஸ் ஏதாவது ரிசீவ் பண்ண ஆர்சிஎம் எஃபெக்ட் ஆச்சுன்னா வந்து அதுக்கு நம்ம ஆர்சிஎம் டிக்ளேர் பண்ணுவோம்ல. இப்போ செல்ஃப் இன்வாய்சிங் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நவம்பர் 2024 செல்ஃப் இன்வாய்சிங் கான்செப்ட் வந்து வந்திருக்கு. இது என்னன்னா வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து ஏதாவது கூட்ஸோ சர்வீஸோ நம்ம ரிசீவ் பண்ணும்போது வந்து அந்த சப்ளை வந்து அந்த இன்வெர்ட் சப்ளைஸ் வந்து நம்மளுக்கு ஆர்சிஎம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து செல்ஃப் இன்வாய்சிங் பண்ணணும். அதாச்சும் நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம ரெசிபியன்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும் வித்தின் 30 டேஸ்க்குள்ள. இது வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் மட்டும்தான், அவுட்வெர்ட் சப்ளைஸ் கிடையாது. ஓகே, இது வந்து நம்ம எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும் வந்து நம்ம டாக்ஸபிள் வேல்யூ ஜிஎஸ்டி வேல்யூ எதுவுமே டிக்ளேர் பண்ண வேணாம். டாக்குமெண்ட் இஷ்யூடுன்னு சொல்லிட்டு நம்ம மந்த் வந்து ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணும்போது நம்ம பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அவுட்வர்ட் சப்ளைஸ் வந்து இந்த சீரியல் நம்பர்லேருந்து இந்த சீரியல் நம்பர் வரைக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். கிரெடிட் நோட் வந்து இந்த சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பர் டிக்ளேர் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? அதே சேம் ரெக்குயர்மெண்ட் வந்து இன்வாய்ஸ் செல்ஃப் இன்வாய்சிங் பண்ணிட்டு எந்த சீரியல் நம்பர்லேருந்து எந்த சீரியல் நம்பர் வரைக்கும் நம்ம ஆர்சிஎம் சப்ளைஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்ற டிக்ளரேஷன் மட்டும் வந்து மந்த் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கு. வித்தின் 30 டேஸ்க்குள்ளே பண்ணிடணும். இதுதான் டாக்குமெண்ட் 13, டேபிள் நம்பர் 13 டாக்குமெண்ட் இஷ்யூட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஜிஎஸ்ஆர் 1 ஃபைல் பண்ணும்போது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இல்லை செகண்ட் காலம்ல வந்து இன்வாய்ஸ் ஃபார் இன்வெர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட நம்ம இன்வெர்ட் சப்ளை ரிசீவ் பண்ணியிருக்கணும். அது குட்ஸ் இருக்கலாம், சர்வீஸ் இருக்கலாம். அது ஆர்சிஎம் அஃபெக்ட் பண்ணுற சர்வீசஸ் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். எந்த சீரியல் நம்பர் எந்த சீரியல் நம்பர் வரைக்கும், டோட்டல் சீரியல் நம்பர் எவ்வளோ, அண்ட் அதில் கேன்சல்டு எவ்வளோ, நெட்டாக நம்ம வந்து எவ்வளோ செல்ஃப் இன்வாய்சிங் பண்ணியிருக்கோன்ற ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்கமிங் செஷன் வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் பற்றி நம்ம அன்புக்கரசி மேம் எடுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக பாருங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல். தேங்க்யூ நந்தா. ஸோ அவுட்வர்ட் சப்ளைஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சுங்கிறது நம்ம நந்தா சொன்னாங்க. இப்போ இன்வெர்ட் சப்ளைஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஐஎம்எஸ். ஸோ இந்த ஐஎம்எஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஸ்ங்கிறது ஜிஎஸ்டி போர்ட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு நியூ ஃபீச்சர். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவாங்க. அந்த பேசிஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக ஜிஎஸ்டிஆர் 3Bல கிளைம் பண்ணுவீங்க. இப்போ ப்ராசஸ் எப்படின்னா, உங்கள் சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறது உங்கள் ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் நீங்கள் கொடுக்குற ஆக்ஷனை பொறுத்து உங்கள் 2B ஜென்ரேட் ஆகும். அந்த 2Bல வர்றது உங்கள் 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நீங்கள் அப்படி தான் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். இந்த ஐஎம்எஸ் டேஷ்போர்டை நீங்க எப்படி வியூ பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அண்டர் சர்வீசஸ் யூ ஹேவ் ரிட்டர்ன்ஸ், அதுக்கே வந்து ஐஎம்எஸ் டேஷ்போர்ட் இருக்கும். நீங்க அதுல போய் உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட் வியூ பண்ணலாம். தென் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஐஎம்எஸ்ல யூ ஹேவ் டு புட் ஆக்ஷன். ஸோ தெர் ஆர் த்ரீ ஆக்ஷன்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட், ரிஜெக்ட் அண்ட் பெண்டிங். உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் எப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 IFF, which means invoice furnishing facility, or 1A. அதுல வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டாலே போதும், அது உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படிதான் உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று எக்ஸெப்ட், இன்னொன்று ரிஜெக்ட் அண்ட் பெண்டிங். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் இன்வாய்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வந்து எக்ஸெப்ட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸெப்ட் ஆகும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மல்டிபிளாக கொடுக்கணும்னா இங்கே இருக்கிற செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா நீங்கள் மல்டிபிளாக வந்து கொடுக்கலாம். இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா, நீங்க உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல வர்ற ஒரு இன்வாய்ஸை நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஸோ அது உங்க 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் வில் பி ஆட்டோ பாப்புலேட் இன் யுவர் ஜிஎஸ்டிஆர் 3B. ஒரு நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அது உங்க 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனால் ஐடிசி ரிஜெக்டட் காலம், ஐடிசி ரிஜெக்டட் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதே நீங்க அது பெண்டிங், அந்த ஆக்ஷன் வந்து பெண்டிங் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா,
உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல அது கண்டினியூ டு ரிமைன். எது வரைக்கும்னா நீங்க இப்போ ஐடிசி கிளைம் பண்றதுக்கு ஒரு டியூ டேட் இருக்கு இல்லையா, ஆஸ் பர் செக்ஷன் 16(4), விச் இஸ் 30th நவம்பர் ஆஃப் த சப்சிக்வெண்ட் ஃபைனான்ஷியல் இயர் வரைக்கும் தான் உங்களால இந்த ஃபைனான்ஷியல் இயரோட ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்க பெண்டிங் வைக்கிற ரெக்கார்ட்ஸும் ஐஎம்எஸ்ல அந்த 30th நவம்பர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது வந்து லேப்ஸ் ஆயிடும், உங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அது உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். இதே வந்து நீங்க ஆக்ஷனே கொடுக்கல, லைக் நீங்க அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல, பெண்டிங்கும் பண்ணலனா என்ன ஆகும்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டீம்ட் அக்செப்டட். ஸோ அது டீம்ட் அக்செப்டடா கன்சிடர் ஆகி உங்க 2Bல வந்துடும். அது வந்து 2Bல வந்துருச்சுன்னா ஸோ 3Bல ஆட்டோ அப்ளை ஆயிடும், நீங்க அதை வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் வர சமரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸ். ஸோ எந்த ஆக்ஷனுமே எடுக்காது பார்த்தீங்கன்னா 312. ஸோ நீங்கள் இதை நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு ஆக்ஷனாக கொடுத்தீங்கன்னா அது அந்த அக்செப்டட் கேர், ரிஜெக்டட் கேர், பெண்டிங் கேர் நீங்கள் வந்து கொடுக்குற ஆப்ஷன் பொறுத்து அது அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கிளிக் கம்ப்யூட் GSTR 2B. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் 2B வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் கொடுக்குற ஆக்ஷன்ஸை பொறுத்து உங்கள் 2B ஜென்ரேட் ஆகும். இந்த ஐஎம்எஸ் வந்து எப்போ இருந்து அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 டாக்ஸ் பீரியட். அக்டோபர் 2024 டாக்ஸ் பீரியட்கான என்னென்ன அதுக்கு ரிலேட்டடான ரெக்கார்ட்ஸ் அது எல்லாமே உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அக்டோபர் 2024க்கான GSTR 2B எப்போ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் ஆஃப் த சப்சிக்வெண்ட் 14th நவம்பர். ஸோ 14th நவம்பர் வந்து உங்களோட 2B வந்து ஜென்ரேட் ஆகும். இதையே நம்ம டிராஃப்ட் 2Bன்னு சொல்றோம்னா பிகாஸ் நீங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல நீங்க கொடுக்குற ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸெப்ட், ரிஜெக்ட், பெண்டிங், அந்த பேசிஸ்ல தான் உங்க 2B ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க எத்தனை தடவை வேணா அதை மாத்தினாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரீகம்ப்யூட் கொடுத்தீங்கன்னா உங்க 2B வந்து மாறும். ஸோ அதனால நம்ம 14th நவம்பர் ஜென்ரேட் ஆகிறத டிராஃப்ட் 2Bன்னு சொல்றோம். தென் இந்த ஐஎம்எஸோட ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க சப்ளையர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க, GSTR 1 அப்லோட் பண்ணது இன்வாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸில் அது உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் உங்க சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் வந்து IRP போர்ட்டலில் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைல் பண்ணதுலேருந்து 2 டேஸில் அது வந்து GSTR 1ல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ அது GSTR 1ல ஆட்டோ பாப்புலேட் ஆனோடனே அது உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஐஎம்எஸ் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த RCM ரெக்கார்ட்ஸ் அண்ட் ineligible ITC ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ ineligible ITCங்கிறது நான் எதை மீன் பண்றேன்னா ineligible ITC டியூ டு பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல்ஸ். இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் இன் தமிழ்நாடு, நீங்க வந்து கேரளால ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க, அவங்க வந்து CGST அண்ட் SGST கொடுத்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கான ITC நீங்க கிளைம் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ அது வந்து உங்க IMS டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த இன்வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஐஎம்எஸ்ல there are 3 ஆக்ஷன்ஸ். ஒன்று வந்து ரிஜெக்ட், அக்செப்ட் அண்ட் பெண்டிங். ஸோ நோ ஆக்ஷன் வந்து என்ன ஆகும் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க 2Bல அது ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் ITC ரிஜெக்டட் செக்ஷன் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ITC அவைலபிள் செக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்க 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஆக்ஷனே கொடுக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா அது டீம்ட் அக்செப்டா கன்சிடர் ஆகி உங்க 2Bல வந்துடும். இதே நீங்க பெண்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இருக்கும் till 30th நவம்பர் ஆஃப் சப்சிக்வெண்ட் ஃபைனான்ஷியல் இயர். ஒருவேளை நீங்க உங்க சப்ளையர் ஃபைல் பண்ற கிரெடிட் நோட்டை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. உங்க சப்ளையர் ஃபைல் பண்ற கிரெடிட் நோட்னா உங்களுக்கு அது டெபிட் நோட், which means பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதை வந்து நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா சப்சிக்வெண்ட் மந்த் GSTR 3Bல உங்க சப்ளையரோட லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ரிஜெக்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ரெக்கார்டை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க ஐஎம்எஸ்ல, அது வந்து ஃபிக்ஸடா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுதானா, அப்படி கிடையாது. நீங்க இப்போ ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அக்செப்ட் பண்ணலாம். ஸோ நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆக்ஷன் கொடுத்துக்கலாம். அது கொடுக்கற போது நீங்க வந்து பேஸ்ட் ஆன் த சேஞ்ச் இன் ஆக்ஷன் ஆஃப் ஐஎம்எஸ் யூ ஹேவ் டு ரீகம்ப்யூட் GSTR 2B. ஸோ நீங்க GSTR ரீகம்ப்யூட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஐஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேவ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இன்வர்ட் சப்ளைஸ், இன்னொன்று வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ். ஸோ இது எதுக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்வர்ட் சப்ளை. ஸோ நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இன்வர்ட் சப்ளை வியூன்னு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சப்ளையர் இருப்பாங்கல்ல, நீங்க யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஃபைல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்வர்ட் சப்ளை வியூல. ஸோ அதுல நீங்க ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட 2B ஜென்ரேட் ஆகும். தென் சப்சிக்வெண்டா 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இன்னொன்று வந்து சப்ளையர் விவ் என்னன்னா ஆஸ் எ சப்ளையர் நீங்க வந்து ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா, GSTR 1 இல்ல IFF இல்ல 1A. ஸோ அதுக்கு வந்து உங்க ரெசிபியன்ட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க, விச் மீன்ஸ் என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் பண்ணிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல பெண்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும்னா அதை நீங்க அவுட்வர்ட் சப்ளை வியூல போய் பார்க்கணும்.
தென் நீங்க இந்த ஆக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, எக்ஸெப்ட், ரிஜெக்ட், பெண்டிங் இல்ல டீம் நோ ஆக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ வந்து அது கொடுக்கறது மூலியமா உங்க 2B and 3Bல என்ன இம்பாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எக்ஸெப்ட் பண்றீங்க. எக்ஸெப்ட் பண்ணீங்கன்னா உங்க 2Bல அது ஐடிசி அவைலபிள் செக்ஷன்ல வந்து வந்துடும். தென் 3Bல அது ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும், நீங்க எடிட் பண்ண முடியாது. தென் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா உங்க 2Bல அது ஐடிசி ரிஜெக்டட் செக்ஷன்ல வந்துடும். 3Bல அது ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. பெண்டிங் வைக்கிறீங்க, உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல அது கண்டினியூ ஆகும். உங்க 3Bல அது பார்ட் ஆகாது. 3Bல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. தென் நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலாம், இட் will be considered as deemed accepted. ஸோ உங்க 2Bல ஜென்ரேட் ஆகும், சப்சிக்வெண்டா உங்க 3Bல அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இதே நீங்க QRMP ஸ்கீம் ஆப் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, உங்களால இப்ப அந்த குவார்டரோட மந்த் 1 அண்ட் மந்த் 2க்கு உங்களால ஜிஎஸ்டிஆர் 2B ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ 3 மந்த்துக்கும் சேர்த்து தான் உங்களால ஜிஎஸ்டிஆர் 2B வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அக்டோபர் டு டிசம்பர் குவார்டருக்குனா நீங்க வந்து 14th ஜான்வரி தான் உங்களால 2B ஜென்ரேட் பண்ண முடியும். அப்பதான் ஜென்ரேட் ஆகும். பட் ஆனா ஐஎம்எஸ்ல டேஷ்போர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க அதுல ஆக்ஷன் கொடுத்துக்கலாம், பட் 2B மட்டும் ஜென்ரேட் பண்ண முடியாது. தென் ஐஎம்எஸ் எந்தெந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வராதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி 2 பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொன்ன முன்னாடியே எப்போ வந்து உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, உங்க சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 இல்ல ஐஎஃப்எஃப் 1A ஃபைல் பண்ணாங்கன்னா உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். பட் ஆனா சில ரெக்கார்ட்ஸ் உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா உங்களோட 2Bக்கே வந்து வந்துடும். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் RCM ரெக்கார்ட்ஸ், செகண்ட் ஒன் டைம் பேட் ஐடிசி, விச் மீன்ஸ் உங்க சப்ளையர் சப்சிக்வெண்ட் ஃபைனான்ஷியல் இயரோட 30th நவம்பருக்கு மேல தான் ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த கேஸ்ல உங்களால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா டியூ டேட், ஐடிசி கிளைம் பண்ணதுக்கான டியூ டேட்டே 30th நவம்பர் தான். ஸோ அதுக்கு மேல அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா உங்களால அதுக்கான ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் உங்க ஐஎம்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. தென் ineligible ITC due to place of supply rules. அப்புறம் ஐஸ்கேட் டாக்குமெண்ட்ஸ், நீங்க வந்து கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றீங்க, அது வந்து உங்களோட ஐஎம்எஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இட் வில் டைரக்ட்லி கம் இன் யுவர் ஜிஎஸ்டிஆர் 2B. தென் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் ஃபைல் பண்ற ஜிஎஸ்டிஆர் 5ல இருந்து வர எந்த ரெக்கார்ட்ஸுமே உங்க ஐஎம்எஸ்ல இருக்காது. அண்ட் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைல் பண்ற ஜிஎஸ்டிஆர் 6ல வர எந்த ரெக்கார்ட்ஸும் உங்க ஐஎம்எஸ்ல இருக்காது. பட் ஆனா இது ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்துடும் ஸ்ட்ரைட்டா. தென் 3 ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அக்செப்ட், ரிஜெக்ட் அண்ட் பெண்டிங். ஸோ பெண்டிங் ஆப்ஷன் வந்து சில கேஸ்ல அலௌட் இல்லை, அது என்ன நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஆக்சுவலி கிரெடிட் நோட், ஒரிஜினல் கிரெடிட் நோட், உங்க சப்ளையர் ஃபைல் பண்ற கிரெடிட் நோட், விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டெபிட் நோட், அதை வந்து நீங்க பெண்டிங்ல வைக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்க சப்ளையர் வந்து ஒரு அமெண்ட் பண்றாங்க, ஸோ கிரெடிட் நோட், பொதுவாக கிரெடிட் நோட்டை பெண்டிங்ல வைக்க முடியாது. அமெண்ட் பண்ற கிரெடிட் நோட்டும் உங்களால பெண்டிங்ல வைக்க முடியாது. இதர் அப்பட் அமெண்ட்மெண்ட்டா இருக்கட்டும் இல்ல டவுன்வர்ட் அமெண்ட்மெண்ட்டா இருக்கட்டும், உங்களால பெண்டிங்ல வைக்க முடியாது. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெண்டிங் ஆப்ஷனே இருக்காது, டிசேபிள் ஆயிருக்கும். தென் இந்த ஐஎம்எஸோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிஆர் 1, 1A அண்ட் ஐஎஃப்எஃப்ல உங்க சப்ளையர் ஃபைல் பண்ண ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல வந்துடும் நான் சொன்னேன். பட் ஆனால் வந்து உங்க சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அதை சேவ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேஸ்லேயே வந்து உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபைல் பண்ணாதான் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டாலே உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க 14th சப்சிக்வெண்ட் மந்தோட 14th அப்புறம் நீங்க வந்து அந்த ஆக்ஷன் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டிஆர் 2B திரும்ப ரீகம்ப்யூட் பண்ணணும். ஏன்னா நீங்க சேஞ்ச் பண்றதை பொறுத்து உங்க ஜிஎஸ்டிஆர் 2B மாறும். தென் நீங்க ஒரு ரெக்கார்ட்ல எத்தனை தடவை வேணா ஆக்ஷன்ஸ் வந்து மாத்திக்கலாம். ஸோ அந்த கேஸ்ல வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த டைம்ல நீங்க லாஸ்டா என்ன ஆக்ஷன் கொடுத்தீங்களோ அதான் ப்ரிவைல் ஆகும். தென் இந்த ஆக்ஷனை வந்து நீங்க எது வரைக்கும் மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த மந்த் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ற வரைக்கும் நீங்க எத்தனை தடவை வேணா அந்த ஆக்ஷனை மாத்திக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B அந்த மந்த்துக்கு ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அக்செப்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் அண்ட் த ரெக்கார்ட்ஸ் ஆன் விச் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன் அண்ட் ரிஜெக்டட் ரெக்கார்ட்ஸ், இந்த 3 ரெக்கார்ட்ஸும் உங்களோட ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். தென் இப்போ வந்து ஜிஎஸ்டிஆர் 2B வந்து சீக்வென்ஷியல் ஆக்கிட்டாங்க. லைக் நீங்க இப்போ இந்த மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 2B வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணணும்னா லாஸ்ட் மந்த்துக்கான ஜிஎஸ்டிஆர் 3B நீங்க ஃபைல் பண்ணா மட்டும்தான் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஒருவேளை உங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சப்ளையர் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, நீங்க அதுக்கு ஆக்ஷன் கொடுத்துட்டீங்க. பட் உங்க சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. ஸோ அந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, உங்க ஐஎம்எஸ் டேஷ்போர்ட்ல நீங்க கொடுத்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப அதுல ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். There are 2 scenarios. என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் அண்ட் அமெண்டட் ரெக்கார்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க சப்ளையர்
இன்வாய்ஸ் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் 1 அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க GSTR 1ல. அது உங்களோட IMS டேஷ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க அதுல வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. ஆக்ஷன் எடுத்து உங்களோட 3Bயும் ஃபைல் பண்ணிட்டீங்க. ஸோ சப்சிக்வெண்ட் மந்த்ல உங்களோட சப்ளையர் அந்த இன்வாய்ஸ் நம்பர் 1 அமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த அமெண்ட் பண்றப்போ உங்களோட IMS டேஷ்போர்ட்ல திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் அமெண்டட்ல B2BA அப்படி அமெண்டட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுல வந்து நீங்க சப்சிக்வெண்டா ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரிஜினல் அண்ட் அமெண்டட் ரெக்கார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ல இருந்துச்சுன்னா, இதே ஒரிஜினல் அண்ட் அமெண்டட் ரெக்கார்ட்ஸ் சேம் பீரியட்ல இருந்தா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உங்க சப்ளையர் GSTR 1 ஃபைல் பண்றாங்க இன்வாய்ஸ் நம்பர் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் அது வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து தென் சப்சிக்வெண்டா GSTR 1A அதை அமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மந்த்தே அமெண்ட் பண்ணிடுறாங்க GSTR 1A. ஸோ இப்போ உங்க IMS டேஷ்போர்ட்ல 2 இன்வாய்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் B2Bலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும், B2B அமெண்ட்மெண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பெண்டிங்ல இருந்து எடுத்துட்டு ஒன்னு எய்தர் வி ஹேவ் டு அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். ஸோ அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால அமெண்டட் ரெக்கார்ட்ல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை பெண்டிங்ல இருந்து அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் மாத்திட்டு தென் அமெண்டட் ரெக்கார்ட்ல நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க அமெண்டட் ரெக்கார்ட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதான் ப்ரிவைல் ஆகும். ஸோ நம்ம இந்த IMS கான்செப்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா பார்க்கலாம். So the following details are pertaining to Mr. A for the month of October 2024. So இது வந்து as per IMS inward supplies of Mr. A. So இதுல பாத்தீங்கன்னா total there are 8 invoice. இது வந்து eligible ITC-யா இல்லையாங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து eligible ITC நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான subsequent ITC நம்ம கொடுத்துருக்கோம். IGST, CGST and SGST. தென் அதுல வந்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அக்செப்ட் பண்ணிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா, இல்லை பெண்டிங்ல வச்சிருக்காங்களா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேஸ்ல வந்து எப்படி வந்து 2B உங்க 2B ஜென்ரேட் ஆகும் அண்ட் எப்படி வந்து அது GSTR 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரி, GSTR 2B வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, யூ கேன் see here இன்வாய்ஸ் நம்பர் 1, 2, 5, 6 and 8. ஸோ நீங்க எதெல்லாம் அக்செப்ட் பண்ணீங்களோ அந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் எதெல்லாம் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல விச் இஸ் நோ ஆக்ஷன், அப்படின்னா அது டீம்ட் அக்செப்ட்னு கன்சிடர் ஆகும். ஸோ அந்த 2 ரெக்கார்ட், ஸோ எதை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் எதுல வந்து ஆக்ஷன் எடுக்கல, அந்த 2 ரெக்கார்ட்ஸ் உங்களோட GSTR 2Bல வந்துடும். அந்த 2Bல வந்ததுக்கு அப்புறம் 3Bல அது ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இன்வாய்ஸ் நம்பர் 6 பாருங்க, அக்செப்ட் பண்ணிருக்கீங்க பட் ஆனா இது ineligible ITC. ஸோ ineligible ITC நான் ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வினா நிச்சயமா கிடையாது. ஸோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வாய்ஸ் நம்பர் 6 வந்து உங்களுக்கு pertaining to யூனா pertaining to யூனா நீங்க வந்து அந்த இன்வாய்ஸை அக்செப்ட் பண்ணணும். எய்தர் அது ineligible ITC-யா இருந்தாலும் சரி, எலிஜிபிள் ITC-யா இருந்தாலும் சரி. ஸோ அதனால தான் இந்த கேஸ்ல வந்து இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அக்செப்ட் அண்ட் நோ ஆக்ஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களோட GSTR 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகும் இன் டேபிள் நம்பர் A5. அது எப்படி நம்ம பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஆல் அதர் ஐடிசில வி ஹேவ் ஆல் அதர் ஐடிசி தான் வந்து உங்களோட அக்செப்டட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் நோ ஆக்ஷன் டேக்கன் ரெக்கார்ட்ஸ் இதுல வந்துடும். தென் சப்சிக்வெண்டா நீங்க ரிவர்சல் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ineligible அக்செப்ட் பண்ணிருந்தோம் இல்லைங்களா. ஸோ 42,800 இதுலயே வந்து நோ ஆக்ஷன் டேக்கன்ல வந்து ineligible இருக்கு 7,200 and 7,200. ஸோ அதை வந்து நம்ம இதுல ரிவர்ஸ் பண்ணும். 42,800 and 7,200 7,200 நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பெர்மனன்ட் ரிவர்சல்ங்கனால நம்ம இதுல காமிக்கிறோம். இதே வந்து டெம்பரரி ரிவர்சல்னா you have to give in 4B2. IMSல இப்ப இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க IMS டேஷ்போர்ட்ல நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மோர் தென் 500 அப்படி இருந்துச்சுன்னா உங்களால இண்டிவிஜுவலா அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த கேஸ்ல யூ ஹேவ் ஆப்ஷன் டு டவுன்லோட் இன் எக்ஸல் ஃபார்மேட். ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்க IMS என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தென் யூ ஹேவ் அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன். அந்த அட்வான்ஸ் சர்ச் ஆப்ஷன்லயும் உங்களால இண்டிவிஜுவல் இன்வாய்ஸ் டீடைல்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். லைக் இப்போ நீங்க இன்வாய்ஸ் ஒரே ஒரு இன்வாய்ஸ் ஒரே ஒரு லைன் ஐட்டம் தான் பார்க்க முடியும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா. இப்போ சப்ளையர் வைஸ் கூட பார்க்க முடியாது, ஜஸ்ட் இன்வாய்ஸ் வைஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால வந்து யார் யாருக்கெல்லாம் மோர் தென் 500 ரெக்கார்ட்ஸ் இருக்கோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. இதுக்கு இன்னும் ரிசால்வ் எதுவும் பண்ணல, இதுக்கான ரெசல்யூஷன் எதுவும் வரல. தென் ITC ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்ப்போம். இதை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போல். நீங்க ஆன்சர் பண்ணலாம். ITC as per books for the month is 1 lakh and reconciled ITC as per 2B is 90,000. How do you report? இதை வந்து நீங்க எப்படி வந்து உங்களோட GSTR 3Bல ரிப்போர்ட் பண்ணுவீங்க, எதை வந்து ஆல் அதர் ITCல காமிப்பீங்க, எதை ரிவர்ஸ் பண்ணுவீங்கிறத பார்ப்போம்.
ஸோ நிறைய பேர் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விச் இஸ் 1 lakh வந்து ஐடிசியில் காமிக்கணும் அண்ட் 10,000 ரிவர்ஸ் பண்ணணும்னு காமிச்சிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. பட் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90,000 தான் வந்து ஆல் அதர் ஐடிசியில் காமிக்கணும், 0 வந்து ரிவர்சல் பண்ணணும். இது ஏங்கிறத நம்ம பார்ப்போம். ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து போன வருஷமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ரிவர்சல் பண்ண ஐடிசியை திரும்ப ரீக்ளைம் பண்றப்போ ஒரு ட்ராக் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி நீங்க ரிவர்சல் பண்ணது இன் டேபிள் 4B2ல ரிவர்ஸ் பண்ணதை நீங்க சப்சிக்வெண்டா 4A5ல ரீக்ளைம் பண்ணலாம். அதுக்கான டிஸ்க்ளோஷர் வந்து நீங்க 4D1ல கொடுக்கணும். இதை வந்து நம்ம டீட்டெயிலா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதிகமா பேருக்கு கிளாரிட்டி, ஆக்சுவலி இந்த ரிவர்சல்ல அதர்ஸ்ல வந்து எப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணோங்கிறது கிளாரிட்டி இல்லை. அது வந்து எந்த கேஸ்ல வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ there is only 2 scenarios. அந்த சினாரியோஸை மட்டும்தான் உங்களால் அதர்ஸில் ரிவர்ஸ் பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 37, which means உங்கள் சப்ளையருக்கு நீங்கள் within 180 days from the date of invoice நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணலை. ஸோ அந்த கேஸில் நீங்கள் 4B2ல ரிவர்ஸ் பண்ணணும். தென் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 37A, உங்கள் சப்ளையர் வந்து சப்சிக்வெண்ட் ஃபைனான்ஷியல் இயர் 30th செப்டம்பர் வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணல. ஸோ அந்த கேஸ்லையும் நீங்கள் அந்த கேஸ்லயும் நீங்க அதர்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி தீஸ் 2 கேசஸ்ல மட்டும்தான் நீங்க டேபிள் 4B2 அதர்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணணும். மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டேபிள் நம்பர் 4B2ல ரிவர்ஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதை நீங்க சப்சிக்வெண்டா ரீக்ளைம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 4A5 ஆல் அதர் ஐடிசில நீங்க ரீக்ளைம் பண்ணுவீங்களா? அந்த ரீக்ளைம் பண்றப்போ யூ ஹாவ் டு கிவ் டிஸ்க்ளோஷர் இன் 4D1. ஸோ இதுல வந்து நீங்க டிஸ்க்ளோஷர் மேண்டேட்டரியா கொடுத்தாகணும். ஏன்னா வந்து நீங்க இந்த ஆல் அதர் ஐடிசில கிளைம் பண்றப்போ உங்க 2Bல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது அந்த மந்த்துக்கு, பட் ஆனால் நீங்க கிளைம் பண்றீங்க. ஸோ அந்த கேஸ்ல வந்து நீங்க ஜிஎஸ்டிஆர் 2B விட எக்ஸஸா கிளைம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும். ஸோ அது வரக்கூடாதுங்கிறனால தான் இந்த ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்டை மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா புரிஞ்சுக்கலாம். Mr. A has made the following invoice supplies for the month of November. So Mr. A ஓட invoice supply கொடுத்திருக்காங்க for November 2024. raw materialsக்கான ITC கொடுத்திருக்காங்க. Then input services purchase பண்ணிருக்காங்க, அது 1 lakh. Invoice supplies liable to RCM 25,000 and 25,000 and purchase of car which is ineligible credit 1,40,000 and 1,40,000. ஸோ இவங்களோட சப்ளையர் வந்து மிஸ்டர் பி, அவங்க வந்து இன்னும் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணல pertaining to this invoice. அண்ட் மிஸ்டர் சிக்கு வந்து நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணல. நம்ம வந்து அவங்க கிட்ட குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் on 10th May 2024. பட் ஆனால் இன்னும் நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணல. ஸோ 180 days வந்து லாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன் தீஸ் 2 கேசஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதர்ஸ்ல வந்து ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபார் த மந்த் ஆஃப் நவம்பர். ஸோ ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பி விச் மீன்ஸ் சப்ளையர் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணிட்டாங்க அண்ட் நாம வந்து மிஸ்டர் சிக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம சப்சிக்வெண்டா அதை ரீக்ளைம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால டிசம்பர் மந்த் தான் நம்ம ரீக்ளைம் பண்றோம். நவம்பர் மந்த் வந்து ரிவர்சல் பண்ணிட்டு டிசம்பர் மந்த் ரீக்ளைம் பண்றோம். அது எப்படி வந்து நம்ம பண்றோங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்சிஎம் வந்து இங்கே வந்துடும் 25,000 and 25,000. மற்றது ஆல் அதர் ஐடிஸ்ல வந்துடும். ஸோ நம்ம பிளாக்டு கிரெடிட் பார்த்தோம் இல்லையா, கார் பர்ச்சேஸ் ஆஃப் கார் விச் அது வந்து நம்ம 1,40,000 நம்ம இந்த 4B1ல ரிவர்ஸ் பண்றோம். ஏன்னா we have 2 reversal. ஒன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனன்ட் ரிவர்சல், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரிவர்சல். பெர்மனன்ட் ரிவர்சல் வந்து என்னன்னா பிளாக்டு கிரெடிட்டா இருந்தால் அது பெர்மனன்ட் ரிவர்சல். அண்ட் செக்ஷன் 42 and 43 நீங்க வந்து போத் எக்ஸம்டட் அண்ட் டாக்ஸபிள் அப்ளை பண்றீங்க. அந்த கேஸ்ல ப்ரொபோஷனல் ஐடிசி ஹேவ் டு ரிவர்ஸ். ஸோ அது வந்து பெர்மனன்ட் ரிவர்சல். அந்த கேஸ்ல வந்து நம்ம 4B1ல கொடுக்கணும். அண்ட் 4B2 நம்ம 2 சினாரியோஸ் பார்த்தோம். அந்த கேஸ்ல மட்டும்தான் யூ ஹேவ் டு கிவ் இன் 4B2. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி you can see 13,000 and 22,000. So 35,000 வந்து we have to reverse. ஸோ இதில் வந்து நம்ம 35,000 ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் நெட் ஐடிசி கிளைம் பண்ணிட்டோம். இது வந்து நவம்பர் மந்த். தென் டிசம்பர் மந்த் தான் நம்ம வந்து சப்ளையருக்கு பேவும் பண்ணிட்டோம். நம்ம சப்ளையர் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம சப்சிக்வெண்ட்டாக ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ரீக்ளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேபிள் 4A5 நான் சொன்ன மாதிரி 4A5 ஆல் அதர் ஐடிசியில் கிளைம் பண்ணோம். கிளைம் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கிவ் டிஸ்க்ளோஷர் இன் 4D1. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஸ்க்ளோஷர் கொடுத்தாங்கன்னு மேண்டேட்டரியா. So other updates, I'm handing over to RK sir for other updates. Thank you.
தேங்க்யூ அன்புக்கரசி. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து அவுட்போர்ட் சப்ளைல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, இன்வெர்ட் சப்ளைல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம். இது இல்லாம வந்து இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுவும் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ்ன்றதை ஒருக்கா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிஆர்சி 03ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் பத்தின டீட்டெயில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இந்த ஃபார்ம் எதுக்குன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் த்ரூவா இது போலாம். நீங்க வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்க குட்ஸை மூவ் பண்றீங்க. இவே பில் போட்டுட்டு நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மூவ் பண்ற இடத்துல ஏதோ ஒரு செக் போஸ்ட்ல வந்து உங்களுடைய குட்ஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து ஃபார் சம் ரீசன் உங்களுடைய இவி பில் ப்ராப்பரா இல்லைன்றதுக்காக அவங்க ஒரு பெனால்ட்டி போட்டுட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க டிஆர்சி 03ல நீங்க கட்ட சொல்லிட்டாங்க. நம்மளும் கட்டிட்டோம். ஸோ இப்போ கட்டினதை வந்து தனியா நம்மளுடைய போர்ட்டல்ல டிஆர்சி 03ல தனியா இருக்கும். ஆனா அவங்க ரைஸ் பண்ண இது பாத்தீங்கன்னா வந்து எம்ஓவி 08ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சலான் ஒன்று ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா எம்ஓவி 08ன்னு சொல்லிட்டு ஒரு சலானும் நம்ம கட்டின டிஆர்சி 03யும் தனித்தனியா இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காக வந்து ஒரு 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 ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் மூலமா என்ன பண்ணலாம்னா நீங்க என்னென்ன டிஆர்சி 03ல நீங்க கட்டினீங்களோ அது எந்த நோட்டீஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குன்றத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்க ஒரு டிஆர்சி 03க்கு நீங்க மல்டிபிள் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மல்டிபிள் நோட்டீஸ்க்கு நீங்க வந்து ஒரு டிஆர்சி 03ல கட்டியிருந்தாலும் சரி, இல்ல ஒரு 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 நோட்டீஸ்க்கு வந்து நீங்க மல்டிபிள் டிஆர்சி 03ல நீங்க கட்டியிருந்தாலும் சரி, வைசி வர்சா எப்படி வேணா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா லாகின் பண்ணீங்கன்னா சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன்ற இதுல போய் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டிஆர்சி 03ன்னு சொல்லிட்டு ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது த்ரூவா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டிஆர்சி 03ல நீங்க என்ன பே பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த நோட்டீஸோட நீங்க வந்து நாக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாக் ஆஃப் பண்றது மூலமா போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தெரியும்னா நீங்க உங்களுக்கு கொடுத்த நோட்டீஸ்க்கு நீங்க ப்ராப்பரா பே பண்ணிட்டீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து போர்ட்டல்ல ஒன்று பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வந்து டைம் லிமிட் ஃபார் ரிப்போர்ட்டிங் இ இன்வாய்ஸ் ஆன் ஐஆர்பி போர்ட்டல். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குயிக் போல் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டைம் லிமிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 10 crore மேல இருக்கு. இப்போ நீங்க இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ 30 days, ஆப்ஷன் பி 90 days, ஆப்ஷன் சி நோ டைம் லிமிட். ஸோ நம்ம இன்னொரு வாட்டி நான் கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுடைய டேர்ன் ஓவர் மோர் தென் 10 crore, நீங்க வந்து அட் பிரசன்ட் உங்களுக்கு ஏதாவது டைம் லைன் இருக்கா அப்படின்றத கேக்குறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏ சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், 30 daysன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 30 daysன்றது கரெக்ட் தான். ஆனா எப்போ கரெக்ட்னா அட் பிரசன்ட் வந்து 30 days யாருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா யாருடைய டேர்ன் ஓவர் மோர் தென் 100 crore இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இ இன்வாய்ஸ் வந்து வித்தின் 30 days ஃப்ரம் த ரேட் ஆஃப் இன்வாய்ஸ்க்குள்ள நீங்க ரைஸ் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுடைய இன்வாய்ஸ் வந்து 1st April 2025 வச்சுப்போம். ஸோ நீங்க வித்தின் 30th April 2025 உங்களுடைய இ இன்வாய்ஸை நீங்க ஐஆர்பி போர்ட்டல்ல நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அச்சீவல் ஆஃப் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் டேட்டா ஆஃப் ஜிஎஸ்டி போர்ட்டல். இப்போ ஜிஎஸ்டியில் வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ்னால் வந்து இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் பிரகாரம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வித்தின் 7 ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கான டேட்டா மட்டும் தான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க முடியும். இந்த சேம் வந்து ஜிஎஸ்டி இப்போ டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 7 இயர்ஸ்க்கான டேட்டா மட்டும் தான் வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். 7 இயர்ஸ்க்கு ப்ரீவியஸ் இருக்க டேட்டாஸ் எதுவுமே வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக என்ன ஒரு டாக்ஸ் பேஸ் ஒரு அட்வைஸ் நம்ம கொடுக்கணும்னா வந்து 2017லேருந்து நம்ம ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. 7 இயர்ஸ் அபோவ் தாண்டி 7 இயர்ஸ் ஒரு 6 to 8 months நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்.
2017-18க்கான டேட்டா வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து நம்ம டேக்ஸ் பேஸ்க்கு என்ன ஒரு அட்வைஸ்னா வந்து 2017-18 டேட்டா வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து போர்ட்டல்லேருந்து ஃபுல் டேட்டாவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்கமிங் பீரியட்ஸில் வித்தின் 1 or 2 months வந்து 2017-18க்கான டேட்டா வந்து போர்ட்டல் வந்து இருக்காது. அது போல் வந்து ஒரு வருஷமும் வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது 18-19க்கான டேட்டா வந்து erase பண்ணுவாங்க. அது வந்து இனிமேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு இயர்க்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேவர் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 128A. இந்த 128Aன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு 128A அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது ஃபார் வந்து செக்ஷன் 73ல ஏதாச்சும் வந்து மிஸ் ஃப்ராடுலண்ட் மேனரில் நான் வந்து டேக்ஸ் எக்ஸஸ் கிளைமோ ஷார்ட் டைமோ பண்ணாமல் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்கன்லி நான் வந்து எக்ஸஸ் கிளைம் நான் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து ஏதாச்சும் நோட்டீஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும்போது வந்து அண்டர் செக்ஷன் 73ல நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஃபார் 2017-18, 18-19, 19-20 இந்த 3 ஃபினான்ஷியல் வந்து ஸ்டார்டிங் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்னால வந்து 3 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து இந்த வேவர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் என்னன்னா வந்து 73ல உங்களுக்கு நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருக்கணும் அண்ட் நீங்கள் வந்து அதுக்கான ஃபுல் டேக்ஸ் டிமாண்டை மட்டும் வந்து வித்தின் மார்ச் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் வந்து இன்னும் ஸ்டில் வந்து ஓப்பன் ஆகலை. ஜனவரி வந்து இந்த வந்து ஃபார்ம் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் வந்து என்னன்னா வந்து செக்ஷன் 73ல உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, பெனால்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த வேவர் நோட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து வேவ் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 73ல நோட்டீஸ் ரிசீவ் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷன் இப்போ வந்து செஷன் ஃபுல்லாமே நம்ம எடுத்திருக்கோம்ல, ஃபுல் செஷனோட சின்ன சம்மரைசேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட் லாக்கிங் ஆஃப் ஜிஎஸ்டி 3B. ஜிஎஸ்டி 3Bல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அது வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ்லையும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சேஞ்சஸ் பண்ணது வந்து ஜிஎஸ்டி 1 and 1Aல மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். இன்வெர்ட் சப்ளைஸ் வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் மூலம் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதாவது வந்து ஜிஎஸ்டி 3B வந்து ஃபுல்லாக லாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் B2C சப்ளைஸ் வந்து நம்ம டேபிள் 5 அண்ட் டேபிள் 7 லார்ஜர் B2CL வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் வந்து நெகட்டிவ் லைபிலிட்டிஸ் வந்து ஜிஎஸ்டி 3Bல வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி 1A. ஜிஎஸ்டி 1ல வந்து டிக்ளேர் பண்ண வேல்யூஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜிஎஸ்டி 1A மூலமாக தான் சேஞ்சஸ் பண்ண முடியும். அது என்னென்ன சினாரியோஸில் சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷனில் பார்த்தோம். அண்ட் வந்து ஆர்சிஎம் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி ஸ்டேட்மெண்ட். ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ்க்கு வந்து ட்ராக் வைக்கிறதுக்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்சிஎம் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துன்னு வந்தாங்க. அது வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸஸ் கிளைம் பண்ணுறோமா, ஷார்ட் கிளைம் பண்ணுறோமான்னு சொல்லி ட்ராக் எடுத்துறதுக்காக வந்து வச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்துருக்கோம். செல்ஃப் இன்வாய்சிங் வந்து இந்த ஆர்சிஎம் லைபிலிட்டிஸ் டிக்ளேர் பண்ணுற அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட டிக்ளேர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே வந்து செல்ஃப் இன்வாய்சிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இந்த இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி வந்து ஐடிசி கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் பீரியட்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போர்ட்டல் மூலமாக தான் வந்து ஐடிசி நம்ம கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த செஷனில் பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஐடிசி ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் பற்றி வந்து நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்துருந்தோம். அதாவது வந்து எப்படி வந்து நம்ம ஐடிசி நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், எந்த செக்ஷனில் ரிவர்ஸ் பண்ணணும், எந்த செக்ஷன் மூலமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம ரீக்ளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஃபைனலாக வந்து அதர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்டேட்ஸ் பார்த்தோம். டிஆர்சி 03A அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்டேட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்ட் டிஎஸ்சி 03ல பேமெண்ட் பண்ணுறதை எப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணலாம், எந்த நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் ஜிஎஸ்டி ரெக்கார்ட்ஸ் வந்து 2017-18 அந்த டேட்டா வந்து இரேஸ் பண்ண போகிறேன்னு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அட்வைஸ் பண்ணது டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க 17-18 டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தோம். தென் வேவர் நோட்டீஸ் அந்த செக்ஷன் 128A படி, அதான் அந்த செக்ஷன் 73ல ஏதாவது நோட்டீஸ் வந்ததுன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம செஷனில் வந்து பார்த்தோம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். நம்ம இப்போ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைம் இது. நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இந்த செஷனை பத்தின ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நாங்க ஷேர் பண்றோம். ஸோ உங்களுக்கு அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து என்ன மாதிரி செஷன் எடுக்கணும்ன்றது கூட நீங்க வந்து அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ல நீங்க உங்களுடைய கமெண்ட் நீங்க வந்து கொடுக்கலாம்.
ஃபீட்பேக் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது செஷன்ல ஏதாவது உங்களுடைய அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வியூ இருக்குன்னா கூட நீங்க உங்களுடைய இதை வந்து நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம்ல கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்ல எந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கணும்ன்றது கூட நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு வந்து எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர், நம்ம மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணிவிடலாம், gst@canbingo.com. நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணாலும் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். நம்ம அட்ரஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹலோ எஸ் சார். சார், இப்போ இதில் ஐஎம்எஸ் சிஸ்டம் சொல்லியிருந்தீங்க. அதில் ஆமாங்க ஆக்ஷன் சார். நோ ஆக்ஷன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். சப்போஸ் நோ ஆக்ஷன் கொடுத்தாலும் டைரெக்டாக 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் 3Bல வந்து கன்வெர்ட் ஆயிருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் நோ ஆக்ஷன்ஸ் நம்ம எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ணலை, பெண்டிங்கும் ஆமா. பண்ணலை, அக்செப்டும் பண்ணலை, ரிஜெக்டும் பண்ணலை, நம்ம எந்த ஒரு சீக்வன்ஸும் நம்ம அந்த இதில் பண்ணலை அப்படின்னா டைரக்ட் ம். போஸ்ட் 3Bக்கு போயிருங்களா, இல்லை நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் 3Bக்கு போகணும்? இல்லைங்க சார். இப்போது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் அந்த லாஸ்ட் இந்த மந்த் தான் வந்து இந்த ஐஎம்எஸ் போர்ட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால அவங்க வந்து ஓகே நீங்க இந்த 3 ஆப்ஷன்ல நீங்க எது கொடுக்கலனாலுமே ஓகே ஆட்டோமேட்டிக்கா ஐஎம்எஸ்ல இருக்கிறது 3Bக்குள்ள வந்துரும். அதாவது 2Bல வந்து 3Bல வந்துரும்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே இது வந்து ஐ திங்க் ஒரு போக போக என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கம்பல்சரியா நீங்க ஆக்ஷன் எடுக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் 3Bக்கு வரும்ன்றது சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்றதுக்கு தான் சொல்றோம் சார். அட் பிரசன்ட் நீங்க வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து 3Bல வந்துடும். அதாவது நீங்க அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் எதுவுமே கொடுக்கலனாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது 3Bக்குள்ள வந்துடும் சார். இப்போ 3Bக்குள்ள ஆஹ் வந்துடும். ஆமா, இந்த சமயம் வரைக்கும் அதுக்கான அந்த பிளாக் இல்ல. பட் கோயிங் ஃபார்வர்ட் எப்படின்றது தெரியல. ஓகே ஓகே. இது வந்து இப்போ கம்பல்சரி அப்படின்னு சொல்லி எதுவும் மேண்டரி பண்ணலை, கரெக்டுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்தோம்னா சார் 3Bயை வந்து லாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஜனவரி எஸ் எஸ் 25க்கு மேல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க 3Bயை லாக் பண்ணிடுவோம். ஸோ நீங்க 3Bல நீங்க வந்து எந்த நம்பர்ஸும் நீங்க வந்து கையில வந்து போட முடியாது. ஸோ 2Bல வர நம்பர் அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். ஸோ நீங்க ஓகே வந்து அங்க போய் எடிட்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க 2Bல வர நம்பர் உங்களுடைய நம்பரான்றதை நம்ம என்ஷூர் பண்ணணும்னா அது ஐஎம்எஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. ஓகே 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 சார். ஓகே ஓகே. ஸோ ஸ்மால் ஓகேங்க டவுட். சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். சார் கவிராஜ் சார், உங்களுடைய கொஸ்டின் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேட்க முடியுங்களா சார்? எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சதுன்னா பெட்டரா இருக்கும் ஆன்சர் பண்றது. ஹலோ, எஸ் சார். கேக்குதுங்களா? எஸ் சார். சார், இப்போ அதுல வந்து இந்த ஐஎம்எஸ் சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா 2Bல வந்து இன்புட் எடுக்கிறதுக்கு எஸ் ஆர் நோன்ற ஒரு ஆப்ஷன் அங்க வந்து இருக்குது. அதுல வந்து இங்க அக்செப்ட், பெண்டிங்கு, ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இங்க எஸ்ஆர் நோ சொல்லும்போது அங்க அக்செப்ட் பண்றோம். இப்போ நோன் ஒரு சில இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா நோன்னாக்கா ஐடிசி வந்து நான் எடுக்கக்கூடாது, அது வந்து இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இங்க சப்போஸ் நான் அக்செப்ட் கொடுக்குறேன், விச் இஸ் ஆக்சுவலி அது வந்து ஐடிசி தான் வச்சுங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ ஸ்டில் நான் அதை கிளைம் பண்ண முடியுமா? இல்ல சார். அதாவது போர்ட்டல்ல வந்து ஜிஎஸ்டி 2Bலே வந்து அது ஐடிசி நோன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து என்ன ரீசன்னா அது டியூ டு பிளாக்டு கிரெடிட்டா இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தோம்ல சார், பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல் படி வந்து நீங்க தமிழ்நாடு டீலர், பட் ஆனா நீங்க கேரளால வந்து ஒருத்தங்க நீங்க போய் ஸ்டே பண்ணிருக்கீங்க, அவங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போட்டு தருவாங்க. ஆனா உங்களுடைய 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆனாலுமே நீங்க அதை கிளைம் பண்ண முடியாதுன்றதுனால அது வந்து உங்களுடைய 2Bல காமிக்கும். பட் ஆனா ஐடிசி அவைலபிலிட்டியில எண்ணில் வந்துடும். எண்ணில் வந்துருச்சுன்னா நீங்க வந்து அதை கிளைம் பண்ண முடியாதுன்றதுதான் வந்து மீனிங் சார். முடியாது. ஓகே. இஃப் சப்போஸ் நீங்க சொல்றது புரியுது. பட் அக்செப்ட்ன்றதுல தான் நாங்க தான் ரிஜெக்ட்னு கொடுக்கணும், கரெக்ட்டா? இந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வந்து உங்களுடைய ஐஎம்எஸ் போர்ட்டலுக்கே வராதுங்க சார். அதாவது பை நேச்சர் அதாவது ஐடிசியே இன்எலிஜிபிள் அப்படின்னா வந்து அதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்ல வர்றதெல்லாம் வந்து அங்க போர்ட்டல்லே அவன் நோ கொடுத்துட்டான்னா உங்களுக்கு வந்து உள்ளே வராது சார், ஐஎம்எஸ் போர்ட்டலுக்குள்ளேயே வராது. ஓகே ஓகே. அவனே நோ கொடுத்துட்டான்னா இந்த போர்ட்டல் உள்ளே வராதுன்னு சொல்றீங்க? ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. சரி சரி. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது அது டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம்.
ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம் சார். சார் ஒன்றும் சார், இப்போ ரிவர்ஸ் இது, அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் ஜிஎஸ்ஆர் ஒன்ல வருது இல்லையா சார்? ஆமாங்க சார். கிரெடிட் நோட் எக்ஸஸாக இருக்குது. அதை ரீக்ளைம் ஆமாங்க பண்ணும்போது சார். அது எப்படிங்கிறது அதை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா சார்? அது இல்லைங்க ஜிஎஸ்ஆர் சார். 3பில டேபிள் அந்த 3.1ல அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்லை 4ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இல்லைங்க சார். இப்போ சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் வந்து உங்களுக்கு 1,00,000 அவுட்வர்ட் லைபிலிட்டி, ஆனா ம் 1,20,000 கிரெடிட் நோட் இருக்குன்னும் போது நம்ம ஓகே. வந்து முன்னாடி 3பில வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து அதாவது அவுட்புட் லைபிலிட்டி நெகட்டிவ் நம்பர் காட்ட விடாது. முன்னாடி வந்து அது ஆ காட்ட விடல. ஆமா ஸோ இப்போ ஆமா என்ன பண்ணிட்டாங்கன்னா 3பில அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்க ஓகே. 1ல வந்து நீங்க தெளிவா கொடுத்துட்டீங்க, 1,00,000 என்னுடைய அவுட்வர்டு லைபிலிட்டி இது. ம் பட் ஆனா கிரெடிட் நோட் 1,20,000 இருக்குன்னு சொல்லும் போது அப்போ நெட்டா பாத்தீங்கன்னா -20,000 வரும். -20,000 நீங்க டைரக்டா உங்களுடைய 3பில அவுட்புட் லைபிலிட்டியில நீங்க வந்து காமிச்சிடலாம். நீங்க வந்து அது இன்புட்ல காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க அது 20,000 காமிச்ச உடனே நீங்க வந்து அந்த மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே இந்த அமௌண்ட் நீங்க நெகட்டிவா ஃபைல் பண்ணிருக்கீங்க, இது வந்து ஒரு இன்புட் மாதிரி வந்து உங்களுடைய போர்ட்டல்ல வந்து உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் ஓகே மந்த் சார். உங்களுக்கு லைபிலிட்டி இருக்குன்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸஸ் அதாவது லைபிலிட்டியை வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகும் சார். சார் நெக்ஸ்ட் இது வந்து மந்த்ல நீங்க வந்து இன்புட்ல இல்ல காட்ட வேண்டாம். நீங்க நெக்ஸ்ட் ஆ மந்த் இன்புட்ல காட்ட வேண்டாம். அதுவே ஓகே. வந்து நீங்க அவுட்புட் லைபிலிட்டி மட்டும் காமிச்சா போதும். நீங்க இந்த ஆ அமௌண்ட்டை வந்து நான் லாஸ்ட் மந்த் எக்ஸஸா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இன்புட்ல நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல வந்து இப்போ மைனஸோட கம்மியா தான் இருக்குன்னா அதுக்கு அடுத்த மாசத்துல சேர்த்து எடுத்துக்கலாமா சார்? பண்ணிக்கலாம் சார். அதாவது எப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க கட்டுற மாதிரி வருதோ அந்த ஆ சமயம் நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சார். ஓகே 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 சார். இது வந்து இது எப்படின்னா உங்களுடைய கேஷ் லெஜர் மாதிரி சார். நீங்க கேஷ் ஆ லெஜர்ல வந்து போய் உட்காந்துரும். நமக்கு ஆ எப்ப வேணுமோ நம்ம வந்து கேஷ் லெஜர் அட்ஜஸ்ட் பண்றோம்ல சார், அந்த மாதிரி சார் இது. ஆமா. ஓகே 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 சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். சார் ஒன்றும் சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ வந்து ஐஎம்எஸ்ல வந்து நமக்கு இன்எலிஜிபிள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம இன்எலிஜிபிள் ஐடிஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்க சார். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ம் ஜிஎஸ்டிஆர் 3பில வந்து நம்ம ரிவர்சல் பண்ணிக்கலாமா சார்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் சார். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த செஷன்ல கூட பார்த்தோம். சப்போஸ் நீங்க வந்து கார் நீங்க ஒன்னு பர்ச்சேஸ் பண்றீங்க சார். கார் ஓகே பாத்தீங்கன்னா சார். வந்து அது உங்களுடைய இன்எலிஜிபிள் கிரெடிட். நீங்க வந்து நீங்க உங்களுக்கு காருக்கு இன்புட் எடுக்க முடியாதுன்னு வச்சுப்போம் சார். ஸோ நீங்க வந்து அது உங்களுக்கு உங்களுடைய ஹலோ 2பில ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுறீங்க. நீங்க அக்செப்ட் பண்ண உடனே அது உங்களுக்கு 3பில வந்துடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து உங்களுடைய இது வந்து பிளாக்டு கிரெடிட்டா இருக்கிறதுனால நீங்க வந்து அதை வந்து உங்களுடைய 4B1ல நீங்க வந்து அதை காமிக்கணும் சார். இது வந்து என்னுடைய பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க காட்டணும். ஹலோ 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 சார், கேட்டுச்சுங்களா? ஹலோ ஹலோ சார், புரிஞ்சுதுங்களா சார்? சார் சப்போஸ் வந்து உங்களுக்கு இப்போ நெட்வொர்க் பிஸியா இருந்ததுன்னா நீங்க இந்த நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ல நீங்க வந்து கால் பேக் கூட நீங்க பண்ணலாம் சார். ஹலோ சார் இப்போ கேட்குறீங்க? ஹலோ எஸ் சார், கேக்குதுங்க சார். சார் ஃபர்ஸ்ட்லாம் இங்கே ரெயின் ஆக்சுவலா, ஸோ அதனால இல்ல நெட்ஒர்க் புரியுதுங்க சார். அதான் சார், இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார். நீங்க வந்து ஓகே மண்டே வாக்ல கூட நீங்க கால் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் கொடுக்குறோம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ ஹோப்ஃபுல்லி வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னு நம்புறோம்.
ஸோ நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் இந்த செஷனை இப்போதைக்கு நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு அப்கமிங் மந்த்ல என்னென்ன செஷன் இருக்குன்றதை நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.